ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் அது கூடவே டிடிடில இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆகஸ்ட் மாசத்தோட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் ஓபன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 3 மணிக்கு வந்து ஓபன் ஆகல. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகி தான் வந்து ஓபன் ஆச்சு. எரர் வந்து இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓபனிங் டைம்ல வர்ச்சுவல் கியூ இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஓபன் ஆகல. ஒரு 10-13 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் ஆகி இருந்தது. ஒரு சில டேட்டுக்கு 100 ரூபாய் ரூம் மட்டும் தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணப்போ காட்டுச்சு. ஸோ உங்களுக்கு ரூம் வந்து புக் ஆகுச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைச்சிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சம்மர் டைம்ல வார இறுதி நாட்கள்ல கிரௌடு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு 30ல இருந்து 40 மணி நேரம் ஆகுது தரிசனத்துக்கு அப்படின்ற மாதிரி டிடிடி வந்து ஒரு லேட்டஸ்டான முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் திருமலை தரிசனத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்மளோட 11,500 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியுமே நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இன்ஸ்டன்டா அதுல தான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல டிடிடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களையும் வந்து பக்தர்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாவே இருக்கு. போன வாரமும் அப்படிதான் இருந்தது. இந்த வாரமும் அப்படிதான் இருக்கு. கிரௌட் அதிகமா தாங்க இருக்கு. கம்பார்ட்மெண்ட் தாண்டி வெளியிலயும் தான் கியூ இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட வந்து மினிமமே 20 மணி நேரம் ஆகுது நேரடி சர்வ தரிசனம். அதனால டிடிடி வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கோடை விடுமுறையை முன்னிட்டு தேர்வுகள் முடிந்து மாணவர்கள் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளதால் திருமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்கிறது. குறிப்பா வந்து வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் 30 முதல் 40 மணி நேரம் வரைக்கும் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை வந்து இருக்கு. இதனால சாதாரண பக்தர்களுக்கு ஸ்ரீவாணி தரிசனத்தை உடனடியாக அளிக்கும் வகையில வெள்ளி, சனி, ஞாயிறு நாட்கள்ல வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் விஐபி தரிசனங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விஐபி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன்ல வரக்கூடியதை தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர நீங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல எல்லாம் பே பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா தர்ஷனுக்கு போகலாம். அதுல எந்தவித கட்டுப்பாடுகளுமே வந்து கிடையாது. இவங்க சொல்லியிருக்கிறது ஃபுல்லாவே ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தர்ஷன் மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்கிறதா. அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் ஆன அக்கமடேஷனோட ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பதியோட அக்கமடேஷன் மோரோவர் வந்து நிறைய டேஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. சில டேஸ் வந்து ஃபாஸ்டாவே புக் ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டேட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில பண்றதுக்கு நமக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து தேவையில்லை. அதே மாதிரி இப்போ அக்கமடேஷன் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னாலுமே டீட்டெயில்ஸ் வந்து பிளிகிரிமோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்போ இது வந்து நம்ம எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் பிளிகிரிம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க 2ன்னு, அதை அப்படியே விட்டுக்க வேண்டியதான். கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்றதுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க கொடுத்துருக்கிறது வந்து பாருங்க, திருப்பதினால உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. இதுவே திருமலா அப்படின்னா நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நம்ம புக் பண்ண போறனால யாரோட பேர்ல புக் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸே நம்ம வந்து கொடுத்தா போதும். கீழ் திருப்பதியில பண்றதுக்கு மட்டும் பேரு, ஏஜ், ஜெண்டர், அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் நம்பர்லாம் நம்ம என்டர் பண்ணணும். ஏன்னா தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை அப்படின்றனால இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க பேக் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்து கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேட்ஸ், அதாவது ஜூலை, ஜூன்ல எல்லாம் வந்து கேன்சல் டேஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட்ல திருமலா ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனிங் எரர் தான் இருந்ததே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. புக்கிங்ல வந்து பேமெண்ட் எல்லாம் ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் ஆச்சா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது வந்து காலையில 10 மணிக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கிங்லயுமே ஸ்டார்டிங் டைம்ல வந்து பெரிய அளவுல எரர் இருக்கல. யூபிஐ பேமெண்ட்டும் ஒர்க் ஆச்சு. சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டு புக்கிங் வந்து வரல அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வரைக்கும் தான் இந்த வர்ச்சுவல் சேவாலையும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. வர்ச்சுவல் சேவாவுமே ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றது இது ரெண்டுலேயுமே எதுவுமே இல்லை. இப்போ வந்து சேவா செக் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சேவாஸ் எல்லாம் ஆகஸ்ட் மாசத்திலேயே 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு கல்யாணோற்சவம் மட்டும்தான் இருக்கு. மற்ற சேவாக்கள் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து 18ஆம் தேதிக்கு, ஸோ 19ஆம் தேதி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல ஊஞ்சல் சேவா இருக்கு. அதை கொடுத்துட்டு நீங்க அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எல்லா டேட்டுமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி கல்யாணோற்சவமே
கம்ப்ளீட்டா வந்து எல்லா நாளும் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு ஒரு சில நாட்களுக்கு இந்த ஒரு டிக்கெட் இருக்கும். ஸோ ஒரு டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கப்பிள் டிக்கெட் அப்படின்றனால 2 டிக்கெட்ஸ் இருந்தா தான் அந்த ஸ்லாட்டுக்கே டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியும். ஸோ இதுலயே வந்து பாருங்க ஒரு ஸ்லாட் இருக்கனால தான் இதுல 2லயுமே உங்களுக்கு எல்லோ கலர்ல காட்டும். எல்லா டிக்கெட்டுமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வர்ச்சுவல் சேவாலையும் ஆகஸ்ட் மாசத்துக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் முடிஞ்சது. எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து திவ்யானுகிரக ஹோமம் புக் பண்ணி அது மூலமா நீங்க போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூன் மாதம் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூலை மாதத்துக்கு அடுத்து ஓப்பன் ஆகும். மேபி அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ அப்டேட் பண்ணாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாட்டிலதும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, ஒசூர், சென்னை இந்த இடங்கள்லேருந்து போகிற பஸ்லையும் வந்து டிக்கெட் இருக்கு. ஸோ அந்த பிளேசஸில் உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜூன் மாதம் கடைசி வாரங்களில் ஒரு 18ஆம் தேதிக்கு மேலே ஓங்கோல்லேருந்து போகிற பஸ்லையும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இல்லை எனக்கு அடுத்த மாதம் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில் எனக்கு வந்து ஹோமம் அட்டன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா வர 27ஆம் தேதி வந்து காலையில் 10 மணிக்கு ஹோமத்தோட சேர்த்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது 1600 ரூபாய். 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 300 ரூபா வந்து தர்ஷன் டிக்கெட் 2 பேத்துக்கு அதில் இன்க்ளூட் ஆயிரும். சில பேர் கேட்டிருக்கீங்க ஹோமம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டெய்லியுமே காலையில் வந்து 9 மணிலேருந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் நடக்கும். அதை அட்டன் பண்ணிட்டு அங்கே நம்மளோட டிக்கெட் காப்பியெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருமலைக்கு போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியாக ஜாயின் பண்ணி 300 ரூபா தர்ஷன் வந்து பார்க்கலாம். இது ஹோமத்தில் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தோட புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுதான் கரண்ட்டாக டிக்கெட் புக்கிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அதே மாதிரி உங்களுக்கு திருப்பதியோட ரூம்ஸும் இனி ஒரு சில டேட்ஸில் தான் அவைலபிள் இருக்குது. திருமலா ரூம்ஸும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் நம்ம வந்து ஆஃப்லைனில் புக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை போகிற வரைக்கும் நம்ம வந்து கேன்சல் ரூம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். அது ஆன்லைன்லேயே ஆகஸ்ட் மாதத்துக்கு கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்குன்னா நான் ஏசி ரூம் வந்து 900 ரூபாய் வரும். ஸோ வேணுங்கிறவங்க அந்த ஆப்ஷனை பார்த்து செக் பண்ணி அது கூட புக் பண்ணிக்கலாம். இதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் தான் கடைசி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,416 பேர். நேரடி சர்வ தரிசனத்தில் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி வெளியில் லைன் வந்து சிலா தோரணம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரௌடு வந்து அதிகமாக இருக்குது, பக்தர்கள் நிறைய நேரம் வந்து லைனில் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்றதுக்காக டிடிடி வந்து நேற்றுலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே வந்து யாரையும் க்யூவில் ஜாயின் பண்ணாதீங்க, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டுக்கெல்லாம் போயிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது, க்யூ வந்து வெளியில் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, ஏன்னா நைட்டு வந்து எல்லாம் லைன்லேயே நிற்கிறாங்க ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. க்ரௌடு இருக்குங்க. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம், சில டைம் 30 மணி நேரம் கூட ஆகலாம். இதில் க்யூவில் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவியில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது காலையில் 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கவுண்டரில் கிடைக்கலன்னா எல்லாம் அங்கே தான் போவாங்க. 5000 டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கவுண்டரில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. 300 ரூபா தரிசனத்தில் சாமி பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனில் தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக இருக்குது. நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லக்கி டிப்லேலாம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஆன்லைனில் ட்ரை பண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க ஒரு தடவை ஆஃப்லைனில் போகும்போது சிஆர் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நாளைக்கெல்லாம் போகிறீங்க, நான் வந்து நேரடி சர்வ தரிசனத்தில் தான் போகிறேன், க்ரௌடே ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனில் அடுத்த நாளுக்கான கல்யாணோற்சவ டிக்கெட்டில் இப்போ 230 டிக்கெட் வந்து ஆஃப்லைன் லக்கி டிப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சிஆர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டரில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக இருந்து சப்போஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த தர்ஷன் டிக்கெட்டில் ஒரு 1 ஹவரில் சாமி பார்க்கலாம். ஸோ வீக்கெண்ட் டைமில் போய் சிரமப்படுறவங்க இந்த ஆப்ஷனும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.